குரல் நமக்கு வந்துவிடும் என்று நான் சொல்ல வரவில்லை. அதே நேரத்தில் புலால் உணவு அழகான குரலை கொடுக்கும் என்றும் நான் சொல்ல வரவில்லை. பாடகர்களின் பட்டியலை பார்த்தால் பல புலால் உண்ணிகளும் உண்டு, தாவர உண்ணிகளும் உண்டு. பாடகர்கள் அனைவருமே தாவர உண்ணிகள். அதனால் தாவர உணவு அழகான குரலை கொடுக்கும் என்பது அறிவுபூர்வமான வாதம் அல்ல. இதற்கெல்லாம் பதில் சொல்ல எனக்கு வெட்கமாக உள்ளது. மேலும் அவர் சில பொருளாதார காரணங்களை சுட்டிக்காட்டினார். ஏன் நாம் தாவர உணவை உண்ண வேண்டும் என்பதற்கான பொருளாதார காரணங்கள். திரு ஜவேரியை பொறுத்தவரை தாவர உணவால் செலவு குறையும் என்கிறார். அநேக புள்ளி விவரங்களை தந்தார். இத்தனை கலோரிகள், டன் டன்னாக புரோட்டீன்கள் என்றெல்லாம். இவையெல்லாம் எங்கிருந்து கிடைத்தது? இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும். மேலும் அவர் சில புரதங்களை பற்றி கூறினார். இந்த புத்தகத்திலும் இருக்கிறது. அதாவது 1 கிலோ மிருகப் புரதத்தை பெறுவதற்கு நாம் அநேக தாவரங்களை தீனியாக கொடுக்க வேண்டும். 1 கிலோ மிருகப் புரதத்தை பெறுவதற்கு 7 கிலோ தாவர புரதத்தை அழிக்கின்றோம். நாம் 1 கிலோ புரதத்தை பெற புலால் உணவை சாப்பிட்டால் அதற்கு சமமாக நீங்கள் 7 கிலோ தாவரங்களை உண்ண முடியும். ஆகவே தாவரங்களின் விலை குறைவு என்கிறார். இந்த புரத கணக்கு எப்படி வந்ததென்று ஒரு மருத்துவனான எனக்கே புரியவில்லை. கிலோ கணக்கில் உணவா இல்லை கிலோ கணக்கில் புரதங்களா? மேலும் அவர் சொல்வதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று வைத்துக் கொள்வோம். ஒரு வாதத்திற்காக 2 5 நான் ஏற்கிறேன். பிறகு உங்களிடம் நான் 2 ரூபாய்களை கொடுத்துவிட்டு 5 ரூபாய் கேட்டாலோ அல்லது 2000 கொடுத்துவிட்டு 5000 கேட்டாலோ தருவீர்களா? அதேபோல் உங்கள் வாதங்களை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். பதிலாக நான் தாவர உண்ணிகளாக இருப்பவர்கள் புலால் உண்ணிகளுக்கு நன்றி கூற வேண்டும் என்று கூறுகிறேன். ஏன் தெரியுமா? ஏனென்றால் உணவுக்காக விலங்குகளை நாங்கள் கொல்லாமல் இருந்திருந்தால் அவை இன்னும் 5 10 வருடங்கள் வாழ்ந்திருக்கும். அந்த காலகட்டத்தில் அவை 7 8 மனிதர்களின் தாவர உணவை சாப்பிட்டிருக்கும். ஆகவே விலங்குகள் உங்கள் தாவர உணவை உண்பதை தடுத்ததற்காக எங்களுக்கு நன்றி கூற வேண்டும். மேலும் ஒரு கணக்கை சொன்னார். ஏதோ ஒரு குறிப்பிலிருந்து எங்கிருந்து என்று தெரியவில்லை. காய்கறிகளின் வேளாண்மைக்காக தேவைப்படும் நிலத்தை விட கால்நடைகளின் மேய்ச்சலுக்காக தேவைப்படும் நிலங்கள் 14 மடங்குகள் அதிகமாம். மேலும் இந்த புத்தகத்தில் மறுபடியுமாக 1 டன் மாட்டு இறைச்சிக்காக பயன்படுத்தப்படும் மேய்ச்சல் நிலத்திலிருந்து சராசரியாக 5 குடும்பங்களுக்கு தாவர உணவை வழங்கலாமாம். 1 டன் மாட்டு இறைச்சி 10 அல்லது 20 டன் தாவர உணவுக்கு சமமாம். மேய்ச்சலுக்காக பயன்படுத்தும் நிலத்திலிருந்து சராசரியாக 5 குடும்பங்களுக்கு உணவு வழங்கலாம் என்கிறார்கள். நான் ஏற்கனவே சொன்ன பதில்தான் இதற்கும். ஆனால் அதையும் தாண்டி இந்த லட்சிய சைவர்கள் கவனிக்க தவறிய ஒரு விஷயம் என்னவென்றால், கால்நடை மேய்ச்சலுக்கு பயன்படும் நிலங்கள் காய்கறி உற்பத்திக்கு தகுதியானவை அல்ல என்பதுதான். அவற்றிற்கு உணவாக பயன்படும் தாவரங்கள் மனிதனுக்கு உணவாக பயன்படத்தக்கவை அல்ல. வைக்கோல், புல், சோளத்தட்டை போன்ற உணவு மனிதனுக்கு உணவாக கூடிய உணவு வகைகளை அவை உண்பதில்லை. அவையால் சாப்பிட முடியும். ஆனால் அவை வயலுக்குள் நுழையும் பொழுது விவசாயி அவற்றை துரத்தி விடுகிறான். நஷ்டம் ஏற்படக்கூடாதல்லவா? ஆனால் விளைச்சல் அதிகமாக இருக்கும் பொழுது சில அரசாங்கங்கள் விளைச்சலை விலங்குகளுக்கு உணவாக அளிக்கிறார்கள். மேலும் கால்நடை வளர்ப்பை தொழிலாக கொண்டுள்ள நாடோடிகள் மேய்ச்சலுக்காக பயன்படுத்தும் நிலங்கள் விளைச்சலுக்கு பயன்படும் நிலங்கள் அல்ல. அவர்களும் மனிதனுக்கு பயன்படாத உணவைத்தான் உண்ணுகிறார்கள். அப்படிப்பட்ட உணவை அவர்கள் உண்டு உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். விலங்குகளும் வாழ்கின்றன, மனிதர்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்று ஐநாவின் ஒரு புள்ளி விவர கணக்குப்படி உலகத்தில் உள்ள மொத்த நிலப்பரப்பில் ஏறக்குறைய 23% மேய்ச்சலுக்காகவும் 23% காடுகளுக்காகவும் 10க்கும் குறைவான சதவிகிதங்கள் வேளாண்மைக்காகவும் பயன்படுத்தப்படுகின்றன. மீதி உள்ள 45% வேளாண்மைக்காக பயன்படுத்த முடியும். ஆனால் அப்படி செய்வதில்லை. ஏன் விலங்குகளின் உணவுக்கு பின்னால் ஓடுகிறீர்கள்? அவை பாவம் அல்லவா? அவை வாழட்டும், உண்ணட்டும். ஏன் தடுக்கிறீர்கள்? கால்நடைகளை அறுப்பதை புலால் உண்ணிகள் நிறுத்திவிட்டால் என்னவாகும் என்று உங்களுக்கு தெரியுமா? கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு அவற்றின் எண்ணிக்கை பெருகிவிடும், அதிகமாகிவிடும். மனிதர்கள் கால்நடைகளை உணவிற்காக வளர்க்கிறார்கள் என்று தெரியும். சில வழிகளில் அவர்கள் விலங்குகளின் எண்ணிக்கையை அதிகரிக்கச் செய்கிறார்கள். சரி, இன்றிலிருந்து புலால் உண்ணிகளான அசைவர்கள் இறைச்சிக்காக கால்நடைகளை வளர்ப்பதையோ அவற்றை அறுப்பதையோ நிறுத்திவிட்டார்கள் என்று வைத்துக் கொள்வோம். என்னவாகும் தெரியுமா? அவற்றின் எண்ணிக்கை பெருகிக் கொண்டேதான் இருக்கும். ஏன் தெரியுமா? மனிதர்களை எடுத்துக் கொள்ளுங்கள். இத்தனை வருடங்களாக நமது எண்ணிக்கை பெருகிக் கொண்டுதான் இருக்கிறது. குடும்ப கட்டுப்பாடு முறைகள் இருந்தும், நாம் இருவர் நமக்கிருவர் என்ற கொள்கை இருந்தும் பெருகிக் கொண்டுதான் இருக்கிறது. கால்நடைகளுக்கு எந்தவித குடும்ப கட்டுப்பாடும் இல்லை. அவற்றின் கர்ப்ப காலமும் மனிதர்களை விட மிக குறைவு. 5 மாதங்களோ 6 மாதங்களோ 8 மாதங்களோ.
மனிதர்களை விட குறைவு, எண்ணிக்கையில் வேகமாக வளர்கின்றன. நாம் வளர்ப்பதையும் அறுப்பதையும் நிறுத்திவிட்டாலும் சில 10 ஆண்டுகளில் மனிதர்களின் எண்ணிக்கை வளர்ச்சியால் பிரச்சனை வராது, கால்நடைகளின் எண்ணிக்கை வளர்ச்சியால் பிரச்சனை வரக்கூடும். அதை எப்படி சரி செய்ய போகிறீர்கள்? பல வகையான ஊட்டச்சத்து மற்றும் புரதங்கள் பற்றியெல்லாம் அவர் பேசினார். நேரம் இருந்தால் மறுப்புரையில் அவருக்கு பதிலளிக்கிறேன். நான் ஒரு தகவலை சொல்ல விரும்புகிறேன். அதை சொன்னவர் டாக்டர் ஜார்ஜ் ஆர் கர். நலவியலை குறித்த அவரது அனைத்து வாதங்களுக்கும் இந்த தகவல் போதுமானதாக இருக்கும். டாக்டர் ஜார்ஜ் ஆர் கர் ஊட்டச்சத்து துறையில் ஒரு பேராசிரியர், டெக்சாஸ் பல்கலைக்கழகத்தில் பணிபுரிகிறார். அவரது பதவியை குறித்து ஏன் சொல்கிறேன், அப்பொழுதுதான் உங்களுக்கு தெரியும். இவரை போன்றவர்கள் நலவியலில் நடக்கும் மோசடிகளை கண்டுபிடிப்பவர்கள், மோசடிகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வருபவர்கள். அவர் சொல்கிறார், உணவு வழக்கங்கள் மற்றும் வியாதிகளை குறித்து எழுதும் ஏறக்குறைய எல்லா ஆசிரியர்களின் கருத்தும், மேலும் அவர்கள் நமக்கு கொடுக்கும் தகவல்களும் சோதிக்கப்படாதவை, சரியாக சோதிக்கப்படாதவை, கண்டுபிடிக்க முடியாதவை, நம்ப முடியாதவை, நிரூபிக்கப்படாதவை. மறுபடியும் சொல்கிறேன், டாக்டர் ஜார்ஜ் ஆர் கர் சொல்கிறார், உணவு வழக்கங்கள் மற்றும் வியாதிகளை குறித்து எழுதும் ஏறக்குறைய எல்லா ஆசிரியர்கள் கூறும் கருத்தும், மேலும் அவர்கள் நமக்கு கொடுக்கும் தகவல்களும் கண்டுபிடிக்க முடியாதவை, சோதிக்கப்படாதவை, நம்ப முடியாதவை, நிரூபிக்கப்படாதவை. நேரம் குறைவாக உள்ளது. விஞ்ஞானம் மற்றும் நலவியலுக்கான அமெரிக்க பேரவை கொடுத்த ஒரு கருத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். அவர்கள் இந்த துறையில் சிறந்தவர்கள். இந்த புத்தகங்களில் இருப்பது விஞ்ஞானபூர்வமான உண்மை அல்ல. இது இந்த வியாதியை உண்டாக்கும், இது இந்த நோயை உண்டாக்கும். சில விஞ்ஞானபூர்வமான உண்மைகள் உள்ளன, அதை தடுக்க முடியும். இந்த நிலம், இந்த நாடு என்றெல்லாம் அவர்கள் பேசுவது சில தனிப்பட்ட நபர்களால் செய்யப்பட்ட ஆராய்ச்சிகள் மட்டும்தான். நீங்கள் நினைத்தால் நீங்களும் ஆராய்ச்சிகளை செய்யலாம், அதை எழுத்து வடிவத்தில் எழுதலாம், எந்த வலுவும் இருக்காது. விஞ்ஞானம் மற்றும் நலவியலுக்கான அமெரிக்க பேரவை சொல்கிறது, சுகாதாரமான உணவு என்பது புலால் உணவை புறக்கணித்து தாவர உணவை ஏற்றுக்கொள்வது என்பது அல்ல. இன்றைய தலைப்பு உடலுக்கு நல்லது தாவர உணவா புலால் உணவா என்பதல்ல. புலால் உணவு மனிதனுக்கு அனுமதிக்கப்பட்டதா அல்லது விலக்கப்பட்டதா என்பதுதான் தலைப்பு. ஆகவே திரு சவேரி அவர்களின் பணியை எளிதாக்குவதற்கு அவர் தம்முடைய மறுப்புரையில் பதில் சொல்வதற்காக சில கேள்விகளை நான் இங்கு வரிசைப்படுத்தி தருகிறேன். முதலாவது, எந்த ஒரு பிரதான மதமாவது அனைத்து புலால் உணவையும் பொதுவாக தடை செய்துள்ளதா, விலக்கியுள்ளதா? இரண்டாவது, ஆர்க்டிக் வட்டத்தில் வாழும் எஸ்கிமோ போன்றவர்களுக்கு சென்ற காலங்களில் தாவர உணவை எப்படி அனுப்பியிருக்க முடியும்? இப்பொழுது அனுப்பினாலும் செலவு அதிகமாகும். மூன்றாவது, எல்லா உயிர்களும் புனிதமானவை என்றால் தாவரங்களை ஏன் கொல்கிறீர்கள்? தாவரங்களுக்கும் உயிருண்டு. நான்காவது, தாவரங்களாலும் வலியை உணர முடியும். ஐந்தாவது, அவற்றிற்கு 2 புலன்கள் குறைவு என்பதால் அவற்றை கொல்வது குறைந்த பாவமே என்பது குதர்க்கமல்லவா? ஆறாவது கேள்வி, ஒரு விலங்கை கொன்று ஒரு உயிரை மட்டும் போக்குவது 100 பேருக்கு உணவளிக்க போதும் என்கிற போது 100 செடி கொடிகளை கொள்வது சரிதானா? ஏழாவது, எல்லா வாதங்களையுமே தவறு என்று நிரூபிக்க முடியும். ஈரல், சிறுநீரகம், HCl, அமிலம், உமிழ்நீர், ரத்தத்தில் உள்ள pH, லிப்போபுரதம், இதை குறித்து அவர் கூறிய அனைத்தையும் தவறு என்று நிரூபிக்கலாம். எட்டாவதாக, மனித இனத்தின் பற்கள் அனைத்துண்ணி பற்கள், சைவமும் அசைவமும் உண்பதற்கு ஏதுவாக அமைக்கப்பட்டிருக்கிறது. ஒன்பதாவது, மனித இனத்தின் ஜீரண அமைப்பு தாவரம் மற்றும் புலால் உணவை ஜீரணிக்கக்கூடிய அளவில் அமைக்கப்பட்டிருக்கிறது என்று விஞ்ஞானபூர்வமாக நிரூபித்துள்ளேன். பத்தாவதாக, கற்கால மனிதன் புலால் உண்ணியாகத்தான் இருந்தான். மனிதர்களுக்கு விலக்கப்பட்ட உணவு என்று சொல்ல முடியாது, அவர்களும் மனிதர்கள் தானே. 11வது, உண்ணும் உணவு உங்களுடைய குணங்களில் பாதிப்பை ஏற்படுத்தும், ஆனால் புலால் உணவு மூர்க்கத்தனத்தை ஏற்படுத்தும் என்ற கருத்துக்கு எந்த விஞ்ஞானபூர்வமான ஆதாரமும் இல்லை. 12வது, தாவர உணவை குறித்த அவரது வாதம் உங்களை வலிமையாக்கி, அமைதியாக்கி, அறிவை கூர்மையாக்கி, விளையாட்டு வீரராக்கும் என்பதெல்லாம் வெறும் கற்பனையே. 13வதாக, மோப்ப சக்தி, இரவு நேரங்களில் பார்க்கும் சக்தி தாவர உண்ணி விலங்குகளை விட புலால் உண்ணி மிருகங்களுக்கு அதிகமாக உள்ளது. அதேபோல் புலால் உண்ணி மிருகங்களுக்கு கொடூரமான குரலும் தாவர உண்ணி விலங்குகளுக்கு அமைதியான அழகான குரல் இருக்கிறது என்பதெல்லாம் அறிவுபூர்வமான வாதங்கள் அல்ல. 14வது, தாவர உணவு மலிவு என்பதை நான் தவறு என்று நிரூபித்துள்ளேன். அது மலிவானதல்ல. சில நாடுகளில் இருக்கலாம், இந்தியாவைப் போல. இங்கு மலிவுதான். ஆனால் வெளிநாட்டுக்கு சென்றால் மேற்கத்திய நாடுகளில் தாவர உணவின் விலை அதிகம். மேலும் சுத்தமான தாவரங்களுக்கு விலை மிக மிக அதிகம், வாங்கவே முடியாது. மேலும் 15வதாக, கால்நடைகளின்
மேய்ச்சலுக்காக பயன்படுத்தப்படும் நிலத்தால் வேளாண்மைக்காக பயன்படுத்தப்படும் நிலத்தின் அளவில் குறைபாடு ஏற்படும் என்பது தவறு. 16வதாக, புலால் உண்ணிகள் உணவுக்காக விலங்குகளை அறுக்கவில்லை என்றால் விலங்குகளின் எண்ணிக்கை சமாளிக்க முடியாத அளவுக்கு அதிகமாகிவிடும். 17வதாக, டாக்டர் கரை பொறுத்தவரையில் உணவு சம்பந்தப்பட்ட நிபுணர்களால் எழுதப்பட்ட இந்த புத்தகங்களை முற்றிலுமாக நம்ப முடியாது. எல்லா புள்ளி விவரங்களும் அங்கிருந்துதான் எடுக்கப்பட்டது. நம்பக்கூடிய அளவுக்கு எந்த கருத்தும் இல்லை. 18வதாக, எந்த ஒரு மருத்துவ புத்தகத்திலாவது பொதுவாக புலால் உணவை நிராகரிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதா? 19வது, இந்த பூமியில் ஆட்சி செய்யும் எந்த ஒரு அரசாங்கமும் புலால் உணவை பொதுவாக தடை செய்துவிட வேண்டும் என்று ஆணையிட்டதே இல்லை. இறுதியாக 20வது, அமெரிக்க விஞ்ஞான நலவியல் பேரவை கூட நமக்கு சொல்கிறது, சுகாதாரமான உணவு என்பது புலால் உணவை புறக்கணித்து தாவர உணவை ஏற்றுக்கொள்வது என்பதல்ல. இவையே புலால் உணவு அனுமதிக்கப்பட்டதே என்பதற்கு போதுமான தர்க்க விஞ்ஞானபூர்வமான ஆதாரங்களாகும். திரு ஜவேரி அவர்கள் இதை ஏற்கவில்லை என்றால் விஞ்ஞானபூர்வமாக இதற்கு பதில் அளிக்க வேண்டுகிறேன். ஆராய்ச்சிகளை மட்டும் வைத்துக்கொண்டு இதற்கு பதிலளிக்க கூடாது. ஆனால் திரு ரஷ்மிபாய் ஜவேரி அவர்களால் எனது 20 கேள்விகளுக்கும் பதில் அளிக்க முடியவில்லை என்றாலும் அவரை ஒருபோதும் நான் புலால் உண்ணியாக மாற நிர்பந்திக்க மாட்டேன். ஏனென்றால் நான் மூர்க்கத்தனமான புலால் உண்ணி அல்ல, இல்லவே இல்லை. அவர் தொடர்ந்து தாவர உணவையே உண்ண வேண்டும் என்று நினைத்தால் எனக்கு எந்தவித ஆட்சேபனையும் இல்லை. அது அவருடைய தனிப்பட்ட முடிவு, அது அவருடைய முடிவு. சில பேருக்கு சில உணவு வகைகள் பிடிக்கும், தனிப்பட்ட முடிவு. மேலும் ஒரு கருத்தை நான் வலியுறுத்த விரும்புகிறேன். பல கருத்துக்களை வெளிக்கொண்டு வரும் லட்சிய சைவர்கள் அவர்கள் தாவர உணவில் அதிக சக்தி இருக்கிறது என்றெல்லாம் கூறுகிறார்கள். அதை நிறுத்த வேண்டும். இது போன்ற புத்தகங்களை கொடுப்பதையும் நிறுத்த வேண்டும். இது மக்களை வழித்தவரச் செய்யும். திருக்குரான் சூரா அன்-நஹல் அத்தியாயம் 16 வசனம் 125 கூறி என் உரையை முடித்துக் கொள்ள விரும்புகிறேன். அது சொல்கிறது, விவேகத்துடனும் அழகிய அறிவுரைகள் மூலமாகவும் இறைவனின் மார்க்கத்தின் பக்கம் அழைப்பீராக. மேலும் மிகச்சிறந்த முறையில் மக்களிடம் விவாதம் புரிவீராக. இப்போது நான் டாக்டர் ஜாகிர் நாயக்கின் உரைக்கு பதில் தர திரு ரஷ்மிபாய் ஜவேரி அவர்களை அழைக்கிறேன். சகோதர சகோதரிகளே, ரஷ்மிபாய் ஜவேரி அவர்கள். முதலில் டாக்டர் ஜாகிர் நாயக்குக்கு நான் தொடர்ந்து தாவர உண்ணியாகவே நீடிப்பதா அல்லது புலால் உண்ணியாக மாறுவதா என்று தீர்மானிக்க வேண்டிய உரிமையை எனக்கு விட்டுக் கொடுத்தமைக்கு அவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். நான் மறுப்புரையை இப்போது வைத்துக் கொள்வதா அல்லது வெறும் விமர்சனங்களை மட்டும் இப்போது, அதாவது கேள்வி பதில் இப்போது தொடங்கலாம் என்று? இதுதான் மறுப்புரைக்காக ஒதுக்கப்பட்ட நேரம். இப்போது கேள்வி பதிலை வைத்துக் கொள்ளலாமே. கேள்வி பதில் அது 3வது அமர்வில் நாம் அமைத்துக் கொண்ட செயல்முறைப்படி இந்த விவாதம் 3 அமர்வுகளாக நடைபெறும். நீங்கள் உங்கள் பேச்சை தொடரலாம். எது எப்படியோ ஒருங்கிணைப்பாளரின் ஆணைக்கு நான் கட்டுப்பட்டுதானே ஆக வேண்டும். அதனால் நான் எனது வாதத்தை தொடங்க ஏற்கனவே ஒப்புக்கொண்ட வரையறை. சரி, நான் கட்டுப்படுகிறேன். யாருக்காகவும் இந்த நடைமுறை மாற்ற முடியாது. இரு பேச்சாளர்களுக்கும் இது பொருந்தும். இப்போது முதலாவது நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், இது தர்க்கமோ அல்லது குதர்க்கமோ அல்ல. அதில் எது பிடிக்கும் எது பிடிக்காது என்பதும் அல்ல. எல்லாம் ஒன்றோடொன்று தொடர்புடையது. அந்த கோணத்திலிருந்துதான் இதை நாம் பார்க்க வேண்டும். மரியாதைக்குரிய டாக்டர் ஜாகிர் நாயக் அவர்கள் சொன்ன ஒரு விஷயத்தை மிக வன்மையாக நான் ஆட்சேபிக்கிறேன். புலால் உணவை எந்த ஒரு மதமும் தடை செய்து விடவில்லை என்று ஜாகிர் நாயக் அவர்கள் கூறுகிறார். இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். அதாவது, நான் ஒரு மாணவன், ஜைன சித்தாந்தத்தில் MA படித்தவன். என்னுடைய மத கோணத்திலிருந்து நான் என்ன சொல்கிறேன் என்றால், எங்களின் மகாவீர் பிரபுவும் அதோடு எங்களுடைய ஒட்டுமொத்த 24 தீர்த்தர்களும் புலால் உணவை மிக கடுமையாக எதிர்த்திருக்கிறார்கள். அது பற்றிய விவரங்களை நான் ஏற்கனவே தந்திருக்கிறேன். என்னுடைய தலையாய விவாதமே டாக்டர் டீன் ஓர்னிஷ் அவர்களுடைய கருத்தின் அடிப்படையில் அமைந்ததே. புலால் உணவில் அளவுக்கு அதிகமான புரதச்சத்து, குருதி கொழுப்பு, உரி கொழுப்பு நிறைந்துள்ளன. ஆகவேதான் சுகாதாரமான
பிரச்சனை இல்லாத வாழ்க்கைக்கு நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது புலால் உணவே ஆகும். இலைகளை தாவர உணவை தேர்ந்தெடுக்க சொன்னார். இப்போது தாவரங்களுக்கும் உயிர் இருக்கிறது என்கிறார் டாக்டர் ஜாகிர் நாயக். இதை நிரூபித்தவர் டாக்டர் ஜெகதீஷ் சந்திரபோஸ் மட்டுமல்ல, எங்களின் மகாவீர் பிரபுவுமே. 2500 வருடங்களுக்கு முன்னரே இதை அவர் சொல்லிவிட்டார். தாவரத்திற்கு மட்டுமல்ல, காற்று, நீர், நெருப்பு, உலோகங்கள், விண், மண் அனைத்துக்குமே உயிருண்டு என்கிறார் அவர். உங்கள் உயிரை தக்க வைத்துக் கொள்வதற்காக பிறிதொரு உயிரை கொல்ல அனுமதி இல்லை என்கிறார். அவர் ஒரு காரிய சித்த தீர்த்தகர். இவ்வுலகை துறந்து ஜெயின முனிவராவது அவ்வளவு எளிதான காரியம் அன்று என்றும் கூறுகிறார். ஜெயின முனிவர்கள் தாவரங்கள் உள்ளிட்ட எந்த ஒரு உயிரையும் கொல்ல மாட்டார்கள் என்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். நமது வீடுகளில் சமைக்கப்பட்ட உணவை அவர்கள் உண்ண மாட்டார்கள். அப்படியானால் நமது வீடுகளில் மட்டும் தாவர கொலை செய்யலாமா என்ற கேள்விகள் எழும். அது வேறு பிரச்சனை. அதை நாம் தனியாக பேச வேண்டும். இந்த இடத்தில் பேச வேண்டாம். அதை அப்புறம் வைத்துக் கொள்ளலாம். மகாவீர் அவர்களின் வார்த்தைகள் மிக மிக தெளிவானவை. இயக்கம் உள்ளதோ இயக்கமற்றதோ எந்த ஒரு பொருளையும் கொல்லக்கூடாது என்பதே அவருடைய சித்தாந்தம். இவ்வுலகை துறக்க முடியாதவர்கள் குறைந்தபட்சம் அனாவசிய கொலையையாவது தவிர்த்துக் கொள்ளலாமே என்கிறார். எனவே தாவர உணவாக இருந்தாலும் கூட அதுவும் கொலைதான் என்பது அவரது நிலைப்பாடு. ஆனாலும் அத்தியாவசிய கொலைகள் தவிர்க்க முடியாதது என்பதை அவரும் ஒத்துக்கொள்கிறார். அது கதைதான். இருப்பினும் தவிர்க்க முடியாதது அனாவசியமான உயிர்கொலை தடுக்கப்பட வேண்டும் என்பதே எங்களின் நிலைப்பாடு. இங்கு முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டியது ஒன்று அவசியம், அவசியமற்றது என்பதை பகுத்தறிகின்ற கூர்மதிப்பீடும். ஒரு மாற்று வழி இருக்கையில் நமது பசியை தணித்துக் கொள்ள நம்முடைய சக உயிர்களையே கொல்வதை நாம் தவிர்த்துக் கொள்ளலாம் அல்லவா நண்பர்களே? நான் தாவர உணவை பற்றி பேசுகையில் காய்கனிகளை பறிப்பது, பறித்தாலும் அவை திரும்ப இவையெல்லாம் பேசினேன். அதற்கவர் பார்வையில் பல்லியின் வால் அருந்தால் திரும்ப வளருமே என்று கூறுகிறார். அது ஒரு விதிவிலக்கு. விதிவிலக்கெல்லாம் பொது நியதியாகிவிடுமா? ஒரு காயையோ கனியையோ பறித்தால் பல காய்கனிகள், ஒரு கிளை ஒடித்தால் பல கிளைகள் என்று அவருடைய வாதம் செய்தால் அப்படியான விவாதங்களுக்கு முடிவே இருக்கிறது. ஒரு வரையறைக்குள் நின்று செய்வதே சரியான விவாதமாகும். மருத்துவ விஞ்ஞானம் பற்றி பல தகவல்களை தந்தார். எது சரி ஏற்புடையது என்பதை நீங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். ஒரு விஷயத்தை மறந்துவிட்டார், கவனித்தீர்களா? நான் இப்படி பேசுவதற்கு என்னை மன்னிக்க வேண்டும். இது ஒரு விவாதம். இது என்னுடைய மறுப்புரை. நான் பேசத்தான் வேண்டும். அதாவது புலால் உணவால் ஏற்படக்கூடிய மனோவியல் தாக்கங்களை பற்றி, அதாவது விலங்குகளின் இறைச்சி மனிதர்களிலும் சில விலங்குத்தன்மைகளை உண்டு பண்ணும் என்பதை மருத்துவ விஞ்ஞானிகள் சொன்னதாக சொன்னேன். அதற்கு பதில் தயவு செய்து உங்களுடைய மறுப்பு இதற்கு பதில் தாருங்கள். சமைக்க சமைக்காத உணவுக்கு வருகிறேன். இப்போது மருத்துவர்கள், பெரும்பாலான மருத்துவர்கள் காய்கறிகளை சமைக்காமல் சொல்கிறார்கள். சுகாதாரமான உணவு முறையாகும். ஆனால் பயறுகள் சமைத்துதான் சாப்பிட வேண்டும். செரிமானம் ஆகாதா? இந்திய தாவர உணவாளர் பேரவையின் போது நாங்கள் காய்கறிகளை பச்சையாகவே உண்பதை கொண்டுள்ளோம். இப்போது புத்தகங்களை பற்றி அவர் சொன்னாரே, அதை டாக்டர் ஜாகிர் நாயக்கு கொடுத்தது நான் அல்ல, அவர் கொடுத்தது என்னுடைய நண்பர் சலீச்சா தான். என்னிடத்தில் வந்தார். அதெல்லாம் இல்லை. இப்போது உங்களுக்கு நான் முக்கியமான ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். அதாவது கைத்தட்டலால் உண்மையை மறைக்க முடியாது. என் விவாதம் உங்களுக்கு சரியாகப்பட்டால் எனக்காக கைத்தட்டுங்கள். அவருடைய விவாதம் சரியாகப்பட்டால் அவருக்கு கைத்தட்டுங்கள். இதில் ஏதோ சில கவலைப்பட்டு அதற்காக கைத்தட்டல் உண்மையை ஒரு நாள் மறைத்துவிட முடியாது என்பதை உணருங்கள். ஒரு நூலை பற்றி குறிப்பிட்டேன். டாக்டர் தீபக் சோப்ரா எழுதியது. அவர் பல நூல்கள் எழுதியிருக்கிறார். அவரும் டாக்டர் டீன் ஓர்னிஷ் மாதிரியே மருத்துவ பணியில் இருக்கும் ஒரு மருத்துவர் தான். அவர் ஆய்வுகளையும் நடத்தியுள்ளார். அந்த ஆய்வுகளின் முடிவாக ஒரு கோட்பாட்டை சொன்னார். அதாவது ஒருவர் உண்ணுகிற உணவின் தாக்கம் அவருடைய புலன்களை பாதிக்கும். சில உத்வேகங்களை, உந்துதல்களை அவரிடத்தில் உண்டு பண்ணும். உடற்கூறியல் ரீதியான, உளவியல் ரீதியான, உணர்வு ரீதியான மாற்றங்களை உண்டு பண்ணும் என்பதுதான் அது. பல மனோநிலை பாதிப்புகள், கோளாறுகள் புலால் உணவால் ஏற்படுபவையே. அது தடுக்கப்பட வேண்டும் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது.
விலங்குகளை கொன்று தின்பதன் மூலம் தாவர உணவாளர்களுக்கு நாங்கள் உதவியாகத்தானே இருக்கிறோம் என்கிறார். இது சுத்தமான குதர்க்கம். விலங்குகளின் எண்ணிக்கை பெருக்கத்தை பற்றியெல்லாம் நாம் கவலைப்பட தேவையில்லை. அது இயற்கையே பார்த்துக் கொள்ளும். ஏனென்றால் கொல்லுவதற்காக அல்லவா நாம் அதிகமாக மிருகத்தை வளர்க்கிறோம். அதானே சிக்கல். காடுகளை பாருங்களேன். அங்கு விலங்குகள் இயற்கை கவனித்துக் கொள்கிறது. எங்குமே இயற்கையின் சுழற்சிதான். சமபலனை நிலைநாட்டும் விஷயத்தை இயற்கை கவனித்துக் கொள்கிறது. வரலாற்று தகவல்கள் சிலவற்றை நண்பர் திரிவேதி குறிப்பிட்டார். டாக்டர் ஜாகீரும் கூட அது பற்றி எல்லாம் பேசினார். நான் இப்போது எங்களது ஜெயின வரலாற்று கோணங்களிலிருந்து சொல்ல வருகிறேன். எங்களுடைய ஜெயின மத வேதங்களில் மிக தெளிவாகவே குறிப்பிடப்பட்டுள்ளது. அதாவது கற்காலத்திலும் முற்காலத்திலும் மனிதன் மரங்களின் அடியிலேயே வாழ்ந்தான். தன்னுடைய அத்தியாவசிய தேவைகளை அம்மரங்களிலிருந்து அவன் பெற்றுக்கொண்டான். அதற்காக விலங்குகளை கொல்ல வேண்டிய அவசியமில்லை, நிர்பந்தமும் இல்லை என்று கூறுகிறது. நண்பர்களே, எனக்கு நேரம் அதிகமாகவே தரப்பட்டது. ஆனால் என்னுடைய பேச்சு விவாதத்தை நீட்டிக்கொண்டே போவதில் எனக்கு விருப்பம் இல்லை. ஏனென்றால் அவையோர்களாகிய நீங்கள் பங்கெடுக்க வேண்டிய கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு அதிக நேரம் ஒதுக்கப்பட வேண்டும் என்பது என் விருப்பம். நன்றி. நன்றி திரு ஜவேரி அவர்களே. நீங்கள் 5 நிமிடம் முன்பாகவே முடித்து விட்டீர்கள். இப்பொழுது லக்ஷ்மிபாய் ஜவேரி அவர்களின் பேச்சிற்கு மறுப்புரைக்க திரு ஜாகிர் நாயக் அவர்களை அழைக்கிறேன். 15 நிமிடங்கள் மட்டும்தான். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பாத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வகுல் ஜால் ஹக் வ ஸால் பாத்தில் இன்னல் பாத்தில கான ஸஹூகா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. மேடையில் அமர்ந்திருக்கும் மரியாதைக்குரியவர்களே, பெரியவர்களே, சகோதர சகோதரிகளே, மீண்டுமாக உங்கள் அனைவருக்கும் இஸ்லாமிய முகமனை கூறி வரவேற்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் சாந்தியும் சமாதானமும் உங்கள் அனைவருக்கும் உண்டாகட்டும். நான் எதையுமே வசதியாக மறந்துவிடவில்லை. எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் ஒரு அரை நிமிடம் அதிகமாக எடுத்துக்கொண்டேன். வசதியாக மறந்துவிட்டேன் என்று எப்படி சொல்ல முடியும்? எனக்கு இன்னும் 5 மணி நேரங்கள் கொடுத்தால் நீங்கள் காத்திருக்க தயார் என்றால் நான் பேசுவேன். ஏனென்றால் நீங்கள் தான் நேர வரையறுப்பை வைத்தீர்கள். 30 நிமிடம் என்றீர்கள். 50 நிமிடத்திற்காக போராடினேன். நான் 2 மணி நேரமும் பேச தயார். ஒரு நாள் கூட என்னால் பேச முடியும். ஏனென்றால் நான் தொடர் சொற்பொழிவாளன். அல்ஹம்துலில்லாஹ். நான் ஒரு புலால் உண்ணி. நான் ஒரு கருத்தை சொன்னதாக திரு ஜவேரி அவர்கள் சொன்னார். எந்த மதமும் புலால் உணவை தடை செய்யவில்லை என்று சொன்னதாக சொன்னார். நான் அப்படி சொல்லவில்லை. எந்த பிரதான மதமும் தடை செய்யவில்லை என்று தான் சொன்னேன். அது பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஜெயின மதம் ஒரு பிரதான மதம் அல்ல. நீங்கள் கொடுத்த புத்தகங்களின் அடிப்படையில் பார்த்தால் ஜெயின மதம் இந்தியாவில் 0.4% உள்ளது. 0.4%. 1%த்திற்கும் குறைவு. அதை பிரதான மதம் என்று கூற முடியுமா? இந்தியாவில். உலகத்தை விட்டு விடுங்கள், அது குறித்து பேசவே தேவையில்லை. மிக குறைவு. என் கருத்துக்கள் தெளிவாக உள்ள. ஜெயின மதத்தை குறித்த வாதங்களுக்கு பதில் சொல்ல முடியும். ஆனால் நடத்துனர் எனக்கு அனுமதி அளிக்க மாட்டார். என்னால் இஸ்லாத்தை குறித்து மட்டும்தான் பேச முடியும். ஜெயின மதத்தை குறித்தும் என்னால் பேச முடியும். நான் ஒரு மதப்பியல் மாணவன். பேச்சாளர் பேசும்பொழுது இடையில் குறுக்கிட்டு பேசுவதற்கு அனுமதி இல்லை. நான் அப்படி சொல்லவில்லை என்று அவர் சொன்னால் வீடியோ கேசட்டை பார்த்து தெரிந்து கொள்ளட்டும். எந்த ஒரு பிரதான மதமும் புலால் உணவை நிராகரிக்கவோ தடை செய்யவோ இல்லை. நீங்கள் வீடியோ கேசட்டை பார்க்கலாம். கேள்வி நேரத்தில் கேள்விகளை கேட்கவும். எரிச்சல் அடையாதீர்கள். உணவு பழக்கம் உங்களுக்கு உதவி செய்யும். கோவப்படாதீர்கள். திரு லக்ஷ்மிபாய் ஜவேரி அவர்கள் சொன்னார், மிருக குணாதிசயம் வந்துவிடும் என்பதற்கு நான் பதில் சொல்லவில்லை என்றார். நான் என் சொற்பொழிவில் சொன்னேன், நீங்கள் கேட்கவில்லை. அமைதியாக இருப்பதற்காக நாங்கள் ஆடுகளைப் போன்ற அமைதியான மிருகங்களை உண்ணுகிறோம் என்றேன். அதனால் என் பேச்சை ஆரம்பிக்கும் பொழுது நான் எப்பொழுதும் எல்லாருக்கும் அமைதி உண்டாகட்டும் என்பேன். மேலும் அவர் நான் டாக்டர் டீன் ஆர்னிஷை குறித்து எந்த பதிலும் சொல்லவில்லை என்றார். நான் அவருக்கு சவால் விடுகிறேன். அவரது புத்தகம் எந்த ஒரு அதிகாரப்பூர்வமான மருத்துவக் கல்லூரியின் பாடநூலில் சேர்க்கப்பட்டுள்ளதா? உணவு பழக்கத்தை குறித்த புத்தகங்கள் அல்ல. வில்லியம் டி ஜார்விஸ் சொன்ன பதிலை அதற்கு நான் பதிலாக சொல்லிவிட்டேன். ஏனென்றால் விஞ்ஞானிகளும் மருத்துவ தொழிலில் ஈடுபட்டிருப்பவர்களும் கூட லட்சிய சைவம் என்ற எண்ணத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களையும் விட்டு வைக்கவில்லை. அது ஒரு மருத்துவ புத்தகம் அல்ல, உணவு பழக்க புத்தகம். என் வார்த்தைகள் தெளிவாக இருக்கும். நான் குழப்ப மாட்டேன். மேலும் இந்த டீன், அவருடைய பெயர் என்னவோ, நான் இதுவரை அவரது பெயரை கேள்விப்பட்டதில்லை. முதல் முறையாக கேள்விப்படுகிறேன். அவரை எனக்கு தெரியாது. இருப்பினும் அந்த புத்தகம் பாடநூலாக சேர்க்கப்பட்டுள்ளதா என்று நிரூபிக்க வேண்டுகிறேன். மருத்துவ நூலாக அல்ல, பாடநூலாக கல்லூரிகளில் சேர்க்கப்பட்டுள்ளதா? அப்படி இருந்தால் அது ஆதாரப்பூர்வமான புத்தகம். கால்நடைகளை குறித்து கவலை வேண்டாம், இயற்கை அவற்றை பார்த்துக் கொள்ளும் என்றார்.
கவலைப்படுவது நீங்கள்தானே, எங்களுக்கு கவலை இல்லை. இயற்கை அவற்றை உண்டாக்கிய விதம், அவற்றை நாம் கொன்றாலும் கூட அவை மீண்டுமாக வரும். இறைவன்தான் படைப்பாளன், அல்லாஹ் உருவாக்கினான். சிங்கத்தையோ புலியையோ கொன்றால் அந்த இனம் அழிந்துவிடும், அவற்றை உணவாக உண்ண முடியாது. ஆனால் கால்நடைகளை நாம் உண்ண முடியும். இறைவன் அவ்வாறு படைத்திருக்கிறான். நாம் இறைவனின் வழியில் நடக்காவிட்டால் எண்ணிக்கை அதிகமாகிவிடும். மேலும் தாவரங்களை அறுப்பது குறித்து அவர் பேசினார். தாவரங்களை நாம் அறுத்தாலும் அதன் தாய் இன்னும் அப்படியேத்தான் இருக்கிறது என்பார்கள். அதே போல்தான் ஆடுகளின் குட்டிகளையும் மாடுகளின் குட்டிகளையும் ஏன் அறுக்கக்கூடாது? அறுக்கலாம். தாய் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறது. பசு உயிரோடு தான் உள்ளது. அந்த குட்டி தாயாக வளரும் பொழுது அந்த தாயையும் அறுக்கலாம். அவருடைய இந்த வாதத்தில் எனக்கு உடன்பாடுதான். இன்னும் சொல்ல போனால் தாவரங்களை விட ஆடு மாடுகளின் பெருக்கமே வேகமானது. மேலும் அவர் சொன்னார், குணப்படுத்துவதை விட வரும் முன் காப்பது நல்லது என்றார். டாக்டர் ஆர்னிஷ் சொன்னதை நான் ஏற்கிறேன். மேலும் அவர் சொன்னார், தாவர உணவு சில வியாதிகளுக்கு நல்லது என்றார். நானும் அதைத்தான் சொல்கிறேன், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் எந்த உணவு சுகாதாரமானது என்பது தலைப்பல்ல. அதே நேரத்தில் இந்த உணவு மனிதர்களுக்கு தடை செய்யப்பட்டுள்ளது என்று சொல்லும் பொழுது அதை எதிர்த்து சவால் விடுகிறேன். எந்த மருத்துவ புத்தகத்திலாவது நான் ஒரு மருத்துவன்? இது போன்ற புத்தகங்கள் அல்ல. ரோஷப் நிறுவனமோ இந்தியன் வெஜிடேரியன் காங்கிரஸோ கொடுத்த புத்தகங்கள் அல்ல. இந்த புத்தகங்களில் வந்திருக்கும் தகவல்கள் எங்கும் காண முடியாதவை, சோதிக்கப்படாதவை, நிரூபிக்கப்படாதவை. வருமுன் காப்பதை குறித்து இஸ்லாத்தில் ஒரு வழி உள்ளது. அது உங்கள் எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லிவிடும். வருமுன் காப்பது குறித்து இஸ்லாத்தில் ஒரு வழி உள்ளது. நாங்கள் விலங்குகளை அறுக்கும் பொழுது நாங்கள் ஜபீஹா செய்வோம். குரல் வளையை அறுப்போம். அதோடு மூச்சுக்குழாயும் கழுத்து நாளங்களும் அறுபடும். முதுகு தண்டுக்கு பாதிப்பு ஏற்படாது. பாதிப்பு ஏற்பட்டால் இதயத்திற்கு செல்லும் நாளம் பாதிக்கப்பட்டு மாரடைப்பு ஏற்படும். முதுகு தண்டு பாதிக்கப்படாத பொழுது கழுத்து நாளங்களும் குரல் வளையும் மூச்சுக்குழாயும் அறுபடும் பொழுது இதயம் துடித்துக் கொண்டிருக்கும். கிட்டத்தட்ட எல்லா ரத்தமும் வெளியேறிவிடும். ரத்தத்தோடு கிருமிகளும் நுண்கிருமிகளும் வெளியேறிவிடும். இந்த முறையில் நீங்கள் விலங்குகளை கொன்றால் உடலுக்கு ரத்தத்தால் ஏற்படக்கூடிய அநேக நோய்கள், நீங்கள் சொன்ன நோய்களை முற்றிலுமாக தடுத்துவிட முடியும். வரும் முன் காத்துவிட முடியும். இஸ்லாத்தின் முறைப்படி விலங்குகளை அறுத்தால் மாமிசம் நீண்ட நேரம் கெடாமல் இருக்கும். ஆனால் சிலர், நீங்கள் விலங்குகளை ஈவிரக்கம் இல்லாமல் அறுக்கிறீர்களே, வலியால் இறக்கின்றனவே என்கிறார்கள். ஆனால் இஸ்லாத்தின் முறைப்படி அறுக்கும் பொழுது, கழுத்து நாளங்களை அறுக்கும் பொழுது இரத்த நாளங்கள் துண்டிக்கப்பட்டு வலி உணர்வுக்கு காரணமான நரம்புகளுக்கு ரத்தம் செல்வதில்லை. ஆகவே விலங்கு வலியை உணர்வதில்லை. சாகும் வரை காலை உதைத்துக் கொண்டு துடிக்கும். ஏன் தெரியுமா? அதிக ரத்தம் வெளியேறுவதால். அது வலியை உணர்வதில்லை. அது தன்னையே ஆசுவாசப்படுத்திக் கொள்கிறது. ஏனென்றால் உடலின் அந்த பகுதியில் ரத்தம் குறைவாக உள்ளது. அந்த விலங்கு வலியை உணர்வதில்லை. வலியை இல்லாமல் இருக்கிறது. வலியை இல்லாமல் ரத்தத்தால் ஏற்படக்கூடிய நோய்களின் வாய்ப்புகளை குறைத்து விட்டோம். அடுத்ததாக, உலகத்தில் பல நாடுகளில் விலங்குகளை வளர்க்கும் சிலர் அவற்றிற்கு ஹார்மோன் செலுத்துகிறார்கள். அப்படி ஒரு விஷயத்தை பற்றி திரு ஜவேரி அவர்கள் கூறினார். ஆனால் பெயரை சொல்லவில்லை. அதற்கு பெயர் டிஎஸ், டயசிஸ் செல்பஸ்டரால். கால்நடைகளுக்கு இந்த ஹார்மோனை செலுத்தினால் அதிக மாமிசம் கிடைக்கும். அதனால் அதிக பணம் கிடைக்கும். இது இஸ்லாமிய முறைப்படி ஹராம். கார்சினோஜெனிக் ஹார்மோன்களை விலங்குகளுக்கு செலுத்தினால் ஜபிஹா முறைப்படி அறுத்தாலும் கூட அது ஹராம் தான். அது ஜபிஹா, ஆனால் ஹலால் அல்ல. ஜபிஹாவாக இருந்தாலும் அது ஹராம் தான். ஹார்மோன்கள் செலுத்தப்பட்ட கால்நடைகளை நாம் உண்டால் அது ஹராம் ஆகும். அதே போல் அசைவம் செலுத்தப்பட்ட பசுக்களையும் நாம் உண்ணக்கூடாது. ஏனென்றால் நபி அவர்கள் அசைவம் உண்ணும் எந்த ஒரு விலங்கும் உனக்கு தவிர்க்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். அதன் பிறகு நீங்கள் சுகாதாரத்தை மேற்கொள்ள வேண்டும். மேலும் மாமிசத்தை நன்றாக சமைக்க வேண்டும். இப்படி செய்தால் திரு ஜவேரி அவர்கள் சொன்ன அநேக நோய்கள், எல்லா நோய்களும் அல்ல, அநேக நோய்களை தவிர்த்து விடலாம். மேலும் பொதுவாக உண்ணப்படும் அசைவ உணவில் மிக ஆபத்தானது பன்றி மாமிசம்தான். பன்றி மாமிசத்தை உண்ணுவதால் நமக்கு 70 வித்தியாசமான நோய்கள் வருவதற்கு வாய்ப்புண்டு. அதில் ஒரு நோய், அவர் சொன்னபடி இஸ்கீமிக் இதய நோய். ஏனென்றால் பன்றி இறைச்சியில் கொழுப்பை வளர்க்கும் அம்சம் இருக்கிறது, தசையை வளர்க்கும் அம்சம் இல்லை. அந்த கொழுப்பு இரத்த நாளங்களின் உட்சுவரில் படிந்து விடுகிறது. அதனால் ஆர்த்ரோஸ்கலோசிஸ், ஹைப்பர் டென்ஷன் உண்டாகிறது. இந்த காரணத்தினால்தான் திருக்குரானில் 4 வித்தியாசமான இடங்களில், சூரா பக்ரா அத்தியாயம் 2 வசனம் 173, சூரா மாய்தா அத்தியாயம் 5 வசனம் 3, சூரா அனாம் அத்தியாயம் 6 வசனம் 145, மேலும் சூரா அன்-நஹ்ல் அத்தியாயம் 16 வசனம் 115 சொல்லப்பட்டிருக்கிறது. ஹுர்ரிமத் அலைக்குமுல் மைத்தத்து வத்தமு வலஹ்முல் கின்ஸீர் வமா உஹில்ல லிகைரில்லாஹ் பிஹ். புசிக்க தடை செய்யப்பட்டிருப்பது செத்ததும் இரத்தமும் பன்றி இறைச்சியும் அல்லாஹ் அல்லாதவர்களின் பெயர் சொல்லி அறுக்கப்பட்ட விலங்குகளும் ஆகும். தடை செய்யப்பட்டுள்ளது.
இதிலிருந்து நாம் ஒதுங்கி இருக்க வேண்டும். அப்படி செய்தால் பல நோய்களை நாம் தவிர்க்கலாம். திருக்குரான் சொல்கிறது சூரா தாஹாவில் அத்தியாயம் 20 வசனம் 81, நாம் உங்களுக்கு அளித்ததில் நல்லதை புசித்து வாருங்கள், அதில் நீங்கள் வரம்பு மீறிவிடாதீர்கள். திரு ரஷ்மிபாய் ஜவேரி அவர்கள் சொன்ன அநேக நோய்கள் எதனால் உண்டாவது தெரியுமா? அதிகமாக உண்பதால். நீங்கள் அதிகமாக தாவர உணவை உண்டால் கூட நோய்கள் ஏற்பட வாய்ப்புண்டு. தாவர உணவை உண்ணாதீர்கள் என்று நான் சொல்ல மாட்டேன். நான் ஒரு மருத்துவன். நான் ஒரு லட்சிய வெறிபிடித்த புலால் உண்ணி அல்ல. ஆகவே நீங்கள் அதிகமாக உண்பதை தவிர்த்தால் அநேக நோய்களை தவிர்த்து விடலாம். நீங்கள் இஸ்லாமிய முறையை பின்பற்றினால், இஸ்லாமிய முறைப்படி அறுத்து ரத்தத்தை வெளியேற்றினால், ஹார்மோன்களை செலுத்தாமல் இருந்தால், சுகாதாரமான சூழலில் நன்றாக சமைத்தால், பன்றி இறைச்சியை தவிர்த்தால், அதிகமாக உண்ணாமல் இருந்தால் அநேக நோய்களை நம்மால் தவிர்க்க முடியும். இது அவரது அநேக கேள்விகளுக்கு பதில் தந்துவிட்டது. சில கேள்விகள் பாக்கி உள்ளன. நேரம் இருந்தால் கேள்வி பதில் நேரத்தில் நீங்கள் கேளுங்கள், நான் சொல்கிறேன். சுகாதாரமான உணவை பற்றி அவர்கள் பேசுகிறார்கள். ஆராய்ச்சிகளை குறித்தும் பரிசோதனைகளை குறித்தும் பேசுகிறார்கள். நான் இப்பொழுது உண்மையை குறித்து பேசப் போகிறேன். டாக்டர் வில்லியமை பொறுத்தவரையில் மிகவும் பிரபலமான ஒருவர் டாக்டர் வில்லியம். அவர் சொல்கிறார், தாவர உணவு ஒரு மனிதனின் ஆயுட்காலத்தை 6 வருடங்களுக்கு அதிகரிக்கிறதாம். அசைவ உணவுக்கு பதிலாக சைவ உணவை உண்டால் 6 வருடங்கள் அதிகமாக வாழ்வீர்கள். இவையெல்லாம் வெறும் கதைகளே, கற்பனைகள். ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ஒரு தகவல் சேகரிக்கப்பட்டது. 1932 52 வரை 100 வயதுக்கும் மேலாக வாழ்ந்தவர்களின் பட்டியல் தயாரிக்கப்பட்டது. இந்த தகவலை மையமாக வைத்து ஓசி கரஸ் என்பவர் ஒரு புத்தகம் எழுதினார். 100 ஆண்டுகள் வாழ்வதற்கு 1200 பேர் என்ன செய்தார்கள், எப்படி சாதித்தார்கள் என்று எழுதினார். அதில் எல்லா தகவல்களும் உள்ளது. அதில் உணவு பழக்கங்களும் உள்ளது. அந்த 1200 பேரில் எத்தனை பேர் தாவர உண்ணிகள் என்று தெரியுமா? எத்தனை பேர் சொல்லுங்கள் பார்க்கலாம். 1000-ஆ? 4 பேர்தான். வெறும் 4. தாவர உணவா அசைவ உணவா என்று நிரூபிக்க இந்த தகவல் சேகரிக்கப்படவில்லை. வேறு காரணங்களுக்காக சேகரிக்கப்பட்டது. அதில் உணவு பழக்கங்கள் இடம்பெற்றிருந்தன. இது உண்மை, ஆராய்ச்சி அல்ல. உண்மை. 20 ஆண்டுகள் இடைவேளையில் 100 வயதிற்கும் மேல் வாழ்ந்த 1200 பேர்களில் 4 தாவர உண்ணிகள் தான். ஆல்கஹால் தெரியும் அல்லவா? ஆல்கஹால் மட்டுமே. ஆல்கஹால் சைவமா இல்லையா? ஆல்கஹால் சைவமா அசைவமா? சைவம். பழச்சாறுகளிலிருந்து எடுக்கப்பட்டது. அசைவ உணவால் உண்டாகக்கூடிய அனைத்து நோய்களுக்கும் அதிகமாக ஆல்கஹால் ஒன்று மட்டுமே உண்டாக்குகிறது. ஒரு சைவ உணவு பழக்கம் உண்டாக்குகிறது. இந்த ஆல்கஹாலுக்காக எல்லா தாவர உணவும் தவிர்க்கப்பட வேண்டும் என்று சொல்ல முடியுமா? இன்று பல விஞ்ஞானிகள் ஏற்றுக்கொள்வார்கள். இந்த புத்தகங்களிலும் உள்ளது. இன்று உலகத்தில் அநேக மரணத்துக்கான காரணங்களில் ஆல்கஹாலுக்குத்தான் முதலிடம். நான் எல்லா தாவர உணவையும் தவிர்க்க சொல்லவில்லை. நான் என்ன சொல்கிறேன்? குர்ஆன் சொல்வதை சொல்கிறேன். சூரா மாயிதா அத்தியாயம் 5 வசனம் 90. يا أيها الذين آمنوا إنما الخمر والميسر والأنصاب والأزلام رجس من عمل الشيطان فاجتنبوه لعلكم تفلحون. நம்பிக்கை கொண்டோரே, நிச்சயமாக மதுவும் சூதாட்டமும் சிலை வணக்கமும் அம்பெறிந்து குறி கேட்பதும் ஷைத்தானுடைய அருவருக்கத்தக்க வேலைகளில் உள்ளவையாகும். இவைகளிலிருந்து விலகிக் கொள்ளுங்கள், நீங்கள் வெற்றியடைவீர்கள். மது சைத்தானின் கை தொழில், அதை தவிர்த்து விடுங்கள். ஆல்கஹாலை மட்டும்தான் தவிர்க்க சொல்கிறேன், எல்லா தாவர உணவையும் அல்ல. மேலும் புகைப்பிடித்தல். உலகத்தில் அதிக மரணம் ஏற்படுவதற்கு 2வது காரணம் சைவமா அசைவமா? சைவம். ஆல்கஹாலால் உண்டாகும் நோய்களை தவிர்க்க முடியுமா? அதன் குணாதிசயத்தை மாற்றுவதுதான் ஒரே வழி. அப்பொழுது அது ஆல்கஹாலாக இருக்காது. புகைப்பிடிப்பால் ஏற்படும் நோய்களை தவிர்க்க முடியுமா? புகைப்பிடிக்காதீர்கள். தடை செய்வதுதான் ஒரே வழி. தடை செய்ய முடியவில்லை என்றால் தவிர்க்கப்படுவதுதான் ஒரே வழி. ஆல்கஹால் தவிர்க்கப்படுகிறது. அதற்கு எதிராக 400 ஃபத்வாக்களுக்கும் மேலாக இஸ்லாமிய அறிஞர்களால் வழங்கப்பட்டுள்ளது. தடை செய்வதை தவிர வேறு வழி இல்லை. கேசரி பருப்பு தெரியுமா? கேசரி பருப்பு இந்திய அரசாங்கத்தால் தடை செய்யப்பட்டுள்ளது. ஏனென்றால் அதனால் இடுப்புக்கு கீழ் வாதம் ஏற்படும். இது வடமேற்கு இந்தியர்களின் வழக்கமான உணவு. ஏன் தடை செய்யப்பட்டுள்ளது? அது மரணத்தையும் உண்டாக்கும். இடுப்புக்கு கீழ் வாதத்தை உண்டாக்கும். மதுவை சவுதி அரேபியா போன்ற அநேக நாடுகள் தடை செய்துள்ளன. இந்தியாவிலும் பல மாநிலங்களில் தடை செய்யப்பட்டுள்ளது. சிங்கப்பூரில் புகைப்பிடிப்பது தடை செய்யப்பட்டுள்ளது. பொது இடங்களில், அரசாங்க கட்டிடங்களில், பொது போக்குவரத்தில். கேசரி பருப்புக்கு இந்தியாவில் தடை உண்டு. தவிர்க்க முடியவில்லை என்றால் தடை செய்வதுதான் வழி. எனக்கு தெரிந்து உலகில் எந்த ஒரு அரசாங்கமும் பொதுவாக புலால் உணவை தடை செய்தது இல்லை. எந்த ஒரு அரசாங்கமும் இல்லை. பன்றி இறைச்சியை போன்ற சில உணவுகள் தடை செய்யப்பட்டுள்ளன. சவுதி அரேபியாவில் தடை உண்டு. தவிர்க்க முடியவில்லையா? தடை செய்யுங்கள். தவிர்க்க முடியவில்லை என்றால் தான் தடை செய்ய வேண்டும். இன்றைய விவாதம் எது சிறந்த உணவு என்பதை பற்றி அல்ல. இன்றைய விவாதம் புலால் உணவு மனிதனுக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளதா இல்லை விலக்கப்பட்டுள்ளதா என்பதை பற்றியே. நான் 20 கேள்விகள் கொண்ட ஒரு பட்டியலை முன்வைத்தேன். ஆனால் திரு ரஷ்மிபாய் ஜவேரி அவர்கள் வசதியாக 5 நிமிடங்களுக்கு முன்பாகவே தனது உரையை நிறுத்திக் கொண்டார்.
கேள்விகளுக்கு பதிலளிக்கவில்லை. எனக்கு இன்னும் 1 மணி நேரம் கொடுத்தால் நான் தொடர்ந்து பேசுவேன். காட்டில் வளரும் சில கனிகள் விஷம் உள்ளவை. ஸ்ட்ரெச்லீன் தாவர உணவு விஷம் உள்ளவை. தத்துரா விஷம் உள்ளது. தீர்வு என்ன? அவற்றை உண்ணக்கூடாது. மேலும் தண்ணீரை எடுத்துக் கொள்ளுங்கள். தண்ணீரால் அநேக நோய்கள் பரவுகின்றன. காலரா, பாராடைபாய்டு, டைபாய்டு, அமீபியாசிஸ், ஜியார்டியாசிஸ் போன்ற நோய்களை உண்டாக்கும். வட்டப்புழு, ஊசிப்புழு, ஹெப்படைட்டிஸை உண்டாக்கும். இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். தண்ணீரால் உண்டாகும் நோய்கள். என்ன செய்வீர்கள்? தண்ணீரை தடை செய்வீர்களா? தவிர்க்க வேண்டும். தண்ணீரை சுத்திகரிக்க வேண்டும். நோய்களை தவிர்க்கலாம். பாலினால் அநேக நோய்கள் ஏற்படுகின்றன. ஷிகிலா, காலரா, பாராடைபாய்டு, டைபாய்டு, டியூபர்குலோசிஸ், சால்மோனெல்லோசிஸ், புரூசலோசிஸ். ஒரு நீண்ட பட்டியலை என்னால் தர முடியும். என்ன செய்வீர்கள்? பாலை தடை செய்வீர்களா? அதை பதப்படுத்த வேண்டும். அதை தடை செய்வதில்லை, விலக்குவதில்லை. தடை செய்வது சரியல்ல. மேலும் பால் அசைவமா இல்லை சைவமா என்பது விவாதிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். அதை குறித்து விவாதிக்கப் போவதில்லை. நோயை தவிர்க்க முடியவில்லை என்றால் தடை செய்வதுதான் ஒரே வழி. நான் பல காரணங்களை சொன்னேன். ரஷ்மிபாய் ஜவேரி அவர்கள் பதில் சொல்லவில்லை. பொதுவாக புலால் உணவை எந்த ஒரு அரசாங்கமும் இதுவரை தடை செய்யவில்லை. எந்த ஒரு பிரதான மதமும் இதுவரை புலால் உணவை பொதுவாக தடை செய்யவில்லை. ஆகவே நான் சொல்கிறேன், புலால் உணவு அனுமதிக்கப்பட்டதே, விலக்கப்பட்டது அல்ல. இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லும் போது நான் எந்த ஒரு தாவர உண்ணியின் உணர்வையாவது காயப்படுத்தி இருந்தால் என்னுடைய இதயத்தின் அடித்தளத்திலிருந்து மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். திருக்குரானிலிருந்து ஒரு வசனத்தை கூறி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். சூரா இஸ்ரா அத்தியாயம் 17 வசனம் 81 அது சொல்கிறது, وقل جاء الحق وزاق الباطل إن الباطل كان زهوقا. மேலும் பிரகடனம் செய்வீராக, சத்தியம் வந்துவிட்டது, அசத்தியம் அழிந்து விட்டது. திண்ணமாக அசத்தியம் அழியக்கூடியதே. وآخر دعوانا الحمد لله رب العالمين. இப்பொழுது நாம் கேள்வி பதிலுக்கான நேரத்திற்கு வந்துவிட்டோம். அதற்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரத்திற்குள் மிக அதிகபட்ச பயனை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அதற்காக விதிக்கப்பட்டுள்ள நெறிமுறைகளை கண்டிப்பாக நாம் கடைபிடித்தே ஆக வேண்டும். அதாவது, நமது இன்றைய தலைப்பாகிய புலால் உணவு மனிதனுக்கு அனுமதிக்கப்பட்டதா விலக்கப்பட்டதா என்பதற்குட்பட்ட கேள்விகளாக இருக்க வேண்டும். தலைப்புக்கு அப்பாற்பட்ட கேள்விகள் அனுமதிக்கப்பட மாட்டாது. நீங்கள் கேட்க வேண்டிய கேள்விகளை சுருக்கமாக கேளுங்கள். கேள்வியை சொற்பொழிவாக்கி விடாதீர்கள். ஒருவர் கேள்வி கேட்கும்போது இன்னொரு கேள்வியோடு குறுக்கிடாதீர்கள். மீண்டும் சொல்கிறேன், உங்கள் கேள்விகள் சுருக்கமாகவும் தெளிவாகவும் இருக்கட்டும். இது சொற்பொழிவு நேரம் அல்ல, கேள்வி நேரம் என்பதை உங்களுக்கு மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். திரு ஜவேரி அவர்களும் டாக்டர் ஜாகிர் நாயக் அவர்களும் பதில்களை தருவதற்கு 5 நிமிடங்களுக்கு மேல் எடுத்துக்கொள்ளக் கூடாது என நினைவூட்டுகிறேன். அவையில் 4 மைக்குகள் தரப்பட்டுள்ளன. 2 மேடைக்கு அருகே, அது ஆண்களுக்கு. 2 பின்புறத்தில், அது பெண்களுக்கு. திரு ஜவேரி அவர்களிடத்தில் கேள்வி கேட்க விரும்புவோர் திரு ஜவேரிக்கு கேள்விகள் என்று எழுதப்பட்ட மைக்கின் முன்னால் வரிசையாக நில்லுங்கள். பின்புறத்தில் பெண்களுக்கும் அப்படித்தான். டாக்டர் ஜாகிர் நாயக் அவர்களிடம் கேள்வி கேட்க விரும்புகிறவர்கள் டாக்டர் ஜாகிருக்கு கேள்வி என்று எழுதப்பட்ட மைக்கின் முன்னால் வரிசையாக நிற்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஒரு நேரத்தில் ஒரு கேள்வி மட்டுமே அனுமதிக்கப்படும். 2வது கேள்வி ஒருவர் கேட்க விரும்பினால் மீண்டும் வரிசையில்தான் வர வேண்டும் என்பதை மறந்துவிடாதீர்கள். எழுத்து மூலமாக கேள்வி கேட்க விரும்புகிறவர்கள் எமது தொண்டர்களிடமிருந்து காகிதங்களை பெற்றுக்கொள்ளலாம். நேரம் இருந்தால் மட்டுமே இந்த கேள்விகளுக்கு பதில் தர முடியும். கேள்வித்தாளில் நீங்கள் யாரிடம் கேள்வி கேட்க விரும்புகிறீர்களோ அவர்கள் பெயரை அதில் எழுத வேண்டும். அதாவது திரு ஜவேரி என்றோ அல்லது டாக்டர் ஜாக்கீர் என்றோ மறக்காமல் எழுத வேண்டும். அடுத்து உங்களுடைய பெயர், உங்களுடைய தொழில் பற்றிய விவரங்களை தெளிவாக எழுதினால் பேச்சாளர்கள் உங்களுக்கு மிக சிறப்பாக பதில் தர முடியும். ஒவ்வொரு மைக்கிலிருந்தும் ஒரு கேள்வியாக கேட்டு வரவும். அதாவது கடிகார முட்களைப் போல 2 பேச்சாளர்களுக்கும் கேள்விகள் மாறி மாறி வரும். இப்பொழுது நாம் முதல் கேள்வியை என் இடதுபுறத்தில் இருக்கும் மைக்கிலிருந்து ஆண்கள், பிறகு பெண்கள், மீண்டும் அப்படியே சுற்றி வருவோம். சகோதரரே, முதல் கேள்வியை நீங்கள் கேளுங்கள்.
உங்கள் கேள்வி திரு ஜவேரி அவர்களுக்கா? ஆமாம், கண்ணியத்திற்குரிய தலைமை விருந்தினர் ஜவேரி அவர்களே, என்னுடைய கேள்வி, புலால் உணவு விலக்கப்பட்டது என்ற தலைப்பில் பல கோணங்களில் இருந்தும் கருத்துக்களை தந்தீர்கள். உங்களுடைய லார்ட் மகாவீரை பற்றிய தகவல்களையும் தந்தீர்கள். அவர் கூறியிருப்பது என்னவென்றால், பிற உயிரினங்களை தனக்காக கொல்வது கண்டிப்பாக தடுக்கப்பட்டுள்ளது என்று கூறினீர்கள். எனக்கு ஒன்றை விளக்கமாக கூறுங்கள். லார்ட் மகாவீர் அவர்கள் தாவரங்களை உண்ணலாம் என்று கூறினாரா? வெஜிடேரியன் என்றால் எனக்கு தெரிந்தது, மகாவீர் பிரபு எங்கு சென்றாலும் எந்த மரம் செடி கொடியையும் ஒடித்ததாக தகவல்கள் இல்லை. அவர் எப்போதும் மரத்தடியிலேயே அமர்ந்திருந்தார். அதிலிருந்து தானாக விழும் பழங்களை உண்டார். அதாவது எந்த மரத்திலிருந்தும் அவராகவே சென்று பழத்தை பறித்ததாக ஆதாரமே கிடையாது. தயவு செய்து எனக்கு விளக்கமாக கூறுங்கள். ஏனெனில் இதுவரை தாங்கள் பேசியிருப்பது புலால் உணவு உண்ணக்கூடாது என்பதை பற்றித்தான். ஆகவே எனக்கு ஜைன மதத்தின் கோட்பாடுகள் என்னவென்பதை பற்றி தாங்கள் விளக்கமாக கூறுங்கள். அதாவது லார்ட் மகாவீர் பிரபு அவர்கள் என்ன கூறினார்கள் அதை எனக்கு விளக்கமாக. உங்களுக்கு தேவையான பதிலை நான் இப்போது தருகிறேன், கேளுங்கள். அதாவது தாவரங்களுக்கும் உயிருண்டு என்று மகாவீர் பிரபு ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். ஆகவே ஜைன வேதங்களின்படி ஜைன முனிவர்களுக்கு தாவர உணவு விலக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்ல, அவர்கள் இப்படியான கடும் நெறிமுறை விதிகளால் தான் எல்லோரும் ஜைன முனியாக முடிவதில்லை. ஆகவேதான் அனாவசிய உயிர்கொலைகளை தடுக்கலாமே என்று அவர் கூறுகிறார். அது மட்டுமல்ல, தாவரங்களை கூட உணவாக கொள்ள ஜைன முனிவர்களை அவர் அனுமதிக்கவில்லை. கேளுங்கள் டாக்டர் ஜாகிர் நாயக் அவர்களிடம். அஸ்ஸலாமு அலைக்கும் சகோதரர் ஜாகிர் அவர்களே, என் பெயர் ஹுமைமா. என்னுடைய கேள்வி, தாவர உணவாளர் சங்கம் ஒன்றின் பிரசுரங்களை இந்த மண்டபத்தில் விநியோகித்தார்கள். அதில் திருக்குர்ஆன் சூரா ஹஜ்ஜில் வருகின்ற ஒரு வசனத்தை குறிப்பிட்டுள்ளார்கள். அதன் இறைச்சியோ ரத்தமோ அல்லாவை சென்றடைவதில்லை, ஆனால் உங்களுடைய இறையச்சமே அவனை சென்றடைகிறது. ஆகவே உணவுக்காக விலங்குகளை கொள்வதை இஸ்லாம் தடை செய்வதிலிருந்து தெரியல என்று கேட்பதோடு, விலங்குகள் சம்பந்தப்பட்ட வேறு பல தகவல்களையும் குர்ஆனிலிருந்தும் ஹதீஸிலிருந்தும் திரட்டி தந்துள்ளார்கள். உங்கள் பதில்? சகோதரிக்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன். மிகவும் அடிப்படையான கேள்வியை கேட்டிருக்கிறார். இங்கு சில சங்கங்கள் சில பிரசுரங்களை விநியோகித்திருக்கிறார்கள். குர்ஆனிலிருந்தும் ஹதீதுகளிலிருந்தும் மேற்கோள்களை காட்டி ஒரு முஸ்லிம் அசைவம் சாப்பிடக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த விவாதம் நடப்பதற்கு காரணமே இவைதான். அது குறித்து நான் பேசவில்லை, ஏனென்றால் இவர்கள் மதம் குறித்து பேச வேண்டாம் என்று சொன்னார்கள். கேள்வி கேட்டதால் பதில் சொல்ல வேண்டியுள்ளது. இதுதான் அந்த பிரசுரம். ருஷாப் நிறுவனத்தின் தலைவர் திரு தன்ராஜ் சலேச்சா அவர்கள் என்னிடத்தில் கொடுத்துள்ளார். இப்படித்தான் இந்த விவாதம் அரங்கேறியது. இந்த பிரசுரத்தில் திருக்குர்ஆனின் வசனம் குறிப்பிடப்பட்டுள்ளது. நானும் சில மேற்கோள்களை காட்டப்போகிறேன். இதில் சில தவறான கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அந்த கருத்துக்களில் நாம் கவனம் செலுத்த தேவையில்லை. அவர் சூரா ஹஜ்ஜிலிருந்து ஒரு வசனத்தை சொல்லியிருக்கிறார். அத்தியாயம் 22 வசனம் 37. அது சொல்கிறது, அதன் இறைச்சியோ அல்லது இரத்தமோ இறைவனை சென்றடைவதில்லை, உங்களின் இறை அச்சமே அவனை சென்றடைகிறது. நான் இதை ஏற்றுக்கொள்கிறேன் முழுமையாக. வேறு சில மதங்களைப் போல இஸ்லாத்தில் இல்லை என்பதை இது சுட்டிக்காட்டுகிறது. வேறு மதங்களில் இறைவன் உயிர் வாழ மாமிசமும் ரத்தமும் தேவை என்று நம்புகிறார்கள். நீங்கள் பலி கொடுக்கும் பொழுது ரத்தம் இறைவனை அடைவதில்லை, மாமிசம் சென்றடைவதில்லை, உங்கள் எண்ணங்கள் சென்றடைகிறது, உங்கள் நற்குணங்கள் சென்றடைகிறது. நீங்கள் இறை அச்சத்தோடு பலி கொடுத்தால் அதைத்தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். அதனால்தான் ஈதுல் அல்ஹா நேரத்தில் பலி கொடுக்கும் பொழுது அந்த மாமிசத்தில் 1/3 ஒரு பகுதியை கண்டிப்பாக ஏழைகளுக்கு தானமாக கொடுக்க வேண்டும். ஒரு பகுதியை உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் கொடுக்கலாம். ஒரே ஒரு பகுதியை நீங்கள் உங்களுக்காக வைத்துக் கொள்ளலாம். இறைவனுக்கு எந்த பகுதியும் தேவையில்லை. ஏனென்றால் திருக்குர்ஆன் சூரா அல்-அன்ஆம் அத்தியாயம் 6 வசனம் 14 சொல்கிறது, அவனே அனைவருக்கும் உணவளிப்பவன், ஆனால் அவன் உணவு தேவையுள்ளவன் அல்ல. எல்லாம் வல்ல இறைவன் உணவளிப்பவன், அவனுக்கு உணவு தேவையில்லை. நீங்கள் பலி கொடுக்கும் பொழுது உங்கள் எண்ணத்தை பார்க்கிறானே தவிர அவனுக்கு மாமிசமோ ரத்தமோ தேவையில்லை என்பதை இந்த வசனம் தெளிவாக சொல்கிறது. இன்னொரு வசனமும் உள்ளது. எல்லாவற்றிற்கும் பதில் சொன்னால் 1 மணி நேரம் ஆகிவிடும். குர்ஆனிலிருந்து சொல்லியிருக்கும் இன்னொரு வசனத்தை பற்றி கூறுகிறேன். திருக்குர்ஆனில் சூரா பக்ரா அத்தியாயம் 2 வசனம் 205 சொல்லப்பட்டுள்ளது, அவன் புறமுதுகிட்டு செல்கின்ற போது நாட்டில் பெரும் குழப்பத்தை உண்டு பண்ணி பயிர் பச்சைகளையும் கால்நடைகளையும் அழிப்பான். இத்தகைய குழப்பக்காரர்களை இறைவன் நேசிப்பதில்லை. இந்த வசனத்தை மேற்கோள் காட்டிவிட்டு அதன் கீழே எழுதப்பட்டுள்ளது, ஆகவே இதனால் நீங்கள் அசைவம் உண்ணக்கூடாது என்ற கருத்தை எழுதியிருக்கிறார். இந்த வசனத்தில் இடம்பெறும் அரபுச் சொல் நஸ்ல் தமிழில் மொழிபெயர்த்தால் கால்நடை என்று பொருள் பெறும். சந்ததி என்றும் பொருள் கொள்ளலாம். இதை நீங்கள் சந்ததி என்று எடுத்துக்கொண்டாலும் சரி, கால்நடை என்று எடுத்துக்கொண்டாலும் சரி, இதை நீங்கள் நன்றாக படித்தால் உலகம் முழுவதும் பயிர் பச்சைகளையும் கால்நடைகளையும் சந்ததிகளையும் அழித்து
குழப்பத்தை உண்டாக்குபவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உணவுக்காக அறுப்பவர்களை பற்றி சொல்லவில்லை. குழப்பத்தை விளைவிப்பதற்காக அறுப்பவர்களை பற்றி சொல்லப்பட்டுள்ளது. குழப்பக்காரர்களை அல்லாஹ் விரும்புவதில்லை. குழப்பம் விளைவிப்பதற்காக தாவரங்களை கொன்றாலும் அல்லாஹ் அதை விரும்புவதில்லை. உணவு குறித்து தான் இது சொல்லப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் சொன்னால் தாவரங்களையும் உண்ணக்கூடாது. கால்நடைகளை உண்ணக்கூடாது என்ற உங்கள் கருத்தை நான் ஏற்றுக்கொண்டால் அதில் பயிர்களை குறித்தும் தான் உள்ளது. விவாதம் செய்ய தவறான வழியை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். சுய சிந்தனை இல்லை. பயிர்களை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தால் புலால் உணவு விலக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் தாவர உணவும் தான் விலக்கப்பட்டுள்ளது. அதன் அர்த்தம் அது இல்லை. புலால் உணவும் விலக்கப்படவில்லை, தாவர உணவும் விலக்கப்படவில்லை. விலக்கப்பட்ட சில உணவை பற்றி அல்லாஹ் திருக்குரானில் சொல்லியிருக்கிறான். அவன் திருக்குரானில் சொல்கிறான், சூரா பக்ரா அத்தியாயம் 2 வசனம் 168, தூய்மையான அனுமதிக்கப்பட்ட பொருட்களை புசியுங்கள். இது குறித்து பல ஹதீதுகளும் உள்ளன. நீங்கள் சஹீஹுல் புகாரி பாகம் 3 ஹதீத் 551 படித்தால், மேலும் சஹீஹுல் புகாரி பாகம் 8 ஹதீத் 38 தாகத்தால் தவித்த ஒரு நாய்க்கு தண்ணீர் கொடுத்த ஒரு மனிதனை குறித்து சொல்கிறது. அவனுக்கு வெகுமதி கிடைக்கும் என்கிறார். தாகத்தால் தவித்த ஒரு நாய்க்கு தண்ணீர் கொடுத்தால் கூட வெகுமதி கிடைக்குமா என்று மக்கள் கேட்கிறார்கள். அதற்கு நபி அவர்கள் ஆம் என்றார். விலங்குகளுக்கு இரக்கம் காட்டும் எந்த ஒரு செயலும் வெகுமதிக்குரியது என்றார். மடமை யுகம் என்று அழைக்கப்பட்ட காலத்தில் யௌமில் ஜாஹிலியா 1400 வருடங்களுக்கு முன்பாக மனிதர்கள் விலங்குகளைப் போல் நடத்தப்பட்ட நேரத்தில் நமது அன்புக்குரிய நபி அவர்கள் மிருக உரிமையை குறித்து பேசியிருக்கிறார். அதன் மீது அதிகமான பாரத்தை சுமத்தாதீர்கள் என்றார். இன்று இந்தியாவில் 2 மாடுகள் 500 கிலோவிற்கு மேல் சுமக்க கூடாது என்பது சட்டம். ஆனால் 1000ற்கு மேல் சுமக்கின்றன. அதிக பாரத்தை சுமத்தாதீர்கள் என்றார். துன்புறுத்தாதீர்கள் என்றார். அவற்றை கட்டி போட்டு சுடாதீர்கள் என்றார். சஹி முஸ்லிமில் சொல்லப்பட்டிருக்கிறது. பாகம் 3 ஹதீத் எண் 4812. மேலும் சஹீஹுல் புகாரியிலும் கட்டி போட்டு சுடாதீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் இது குறித்து சஹி முஸ்லிம் பாகம் 3 ஹதீத் எண் 4810 உணவுக்காக ஒரு விலங்கை அறுக்கின்ற போது அது வலியை உணர முடியாத அளவுக்கு கத்தியை கூர்மையாக்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது. ஒரு விலங்கு பார்க்கின்ற பொழுது மற்றொன்றை அறுக்காதீர்கள். ஒரு விலங்கை 2 முறை கொல்லாதீர்கள். அவர் சொன்னது போல அட்ரினலின் சுரப்பும் அதிகமாக இருக்கும். அதோடு ரத்தமும் முழுமையாக வெளியேறிவிடும். நபி அவர்கள் சொன்னது போல விலங்குகளின் உரிமைகளை பாதுகாக்க வேண்டும். ஆனால் அனுமதிக்கப்பட்ட விலங்குகளை உணவுக்காக அறுக்கலாம். அது அனுமதிக்கப்பட்டதே. இதுவே எனது பதில். கேளுங்கள் சகோதரி. முட்டையை பற்றிய குறிப்புகள் 100 என்ற நூலில் 8ஆம் 9ஆம் பக்கங்களில் 13வது குறிப்பில் ஒரு தகவல் தரப்பட்டுள்ளது. அதாவது கர்ப்பிணி பெண் முட்டை சாப்பிட்டால் அவளுக்கு பிறக்கின்ற குழந்தை வழுக்கை தலையாய் பிறக்குமாம். அதோடு அதற்கு மலட்டுத்தன்மையும் ஏற்படுமாம். மேலும் 18ஆம் குறிப்பில் சில ஆப்பிரிக்க நாடுகளில் பல் முளைப்பதற்கு முன்னால் ஒரு குழந்தைக்கு முட்டை கொடுத்தால் அதன் மனநிலை பாதிக்கப்படும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இது விஞ்ஞானபூர்வமானதா அல்லது மூட நம்பிக்கையா? இது விஞ்ஞானபூர்வமாக இருந்தால் ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட்டவையா? இது மூட நம்பிக்கை என்றால் இப்படியான பொய்களை முட்டை பற்றிய குறிப்புகள் 100 என்ற நூலில் இடம்பெறச் செய்தது ஏன்? நன்றி. ரொம்ப நன்றி சகோதரி. முதலாவது, அந்த புத்தகத்தை எழுதியது நான் அல்ல. 2வது, அந்த புத்தகத்தை உங்களுக்கு தந்தவனும் நான் அல்ல. மேலும் அந்த நூலிலிருந்து எந்த குறிப்பையும் நான் மேற்கோள் காட்டவில்லை. ஆகவே அதை பற்றி கூற வேண்டிய அவசியமும் எனக்கு இல்லை. ஆனாலும் திட்டவட்டமாக ஒரு விஷயத்தை, அதாவது ஏற்கனவே நான் குறிப்பிட்டதுதான், அதாவது முட்டைகளில் மேலதிகமான புரதச்சத்து, உரி கொழுப்பு மற்றும் குருதி கொழுப்பு அதிகமாக இருக்கிறது. இது மற்றவர்களுக்கு ஆபத்தோ இல்லையோ, குறிப்பாக கர்ப்பிணி பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் தீங்கை விளைவிக்கும். அடுத்த கேள்வி வலது பக்கம் உள்ள மைக்கில் இருந்து. என் பெயர் ஃபசல் ஜாரங். நான் ஒரு கட்டடக் கலைஞன். எனது கேள்வி டாக்டர் ஜாகிர் நாயக் அவர்களுக்கு. இதய நோய் ஏற்படுவதற்கு புலால் உணவு மட்டும்தான் காரணமா? இதற்கு விளக்கம் தாருங்கள். சகோதரர் அருமையான கேள்வியை கேட்டார். இதய நோய்களுக்கு புலால் உணவு மட்டும்தான் காரணமா என்ற கேள்வி. இது குறித்து திரு ஜவேரி அவர்களும் பேசினார். இறைச்சி, மிருக மாமிசம், கோழி, ஆடு, மாட்டு இறைச்சிகள் இதய நோயை உண்டாக்கும் என்றார். உண்டாக்கலாம், அவர் சொன்னது சரிதான். ஆனால் கொலஸ்ட்ராலை உண்டாக்கக்கூடிய ஒரு தாவர உணவு கூட இல்லை என்றும் அவர் சொன்னார். இதை நீங்கள் ஒரு மருத்துவரிடம் சொன்னால், லட்சிய சைவ மருத்துவர்களிடம் இல்லை, அவர்கள் ஒப்புக்கொள்வார்கள். புலால் உணவாக இருந்தாலும் தாவர உணவாக இருந்தாலும் அதில் கொழுப்பும் கொலஸ்ட்ராலும் அதிகமாக இருந்தால் இதய நோய் உண்டாகும். இதுதான் உண்மை. புலால் உணவில் அதிக கொலஸ்ட்ரால் உள்ளது.
ஆனால் தாவர உணவிலும் உள்ளது. கடலை எண்ணெயில் உள்ளது, முந்திரி பருப்பு, தேங்காய், நெய், வெண்ணெய் எல்லாவற்றிலும் உள்ளது. ஒரு சாதாரண குடும்ப தலைவிக்கு கூட தெரியும். ஏன் தெரியுமா? ஏனென்றால் விளம்பரங்கள் வருகிறது. சஃபோலா எண்ணெயை வாங்குங்கள், இருதய நோய் வராது. மற்ற எண்ணெய்கள் நோயை உண்டாக்கும் என்று குறிப்பிடுகிறார்கள். சாதாரண விஷயம். இதை தெரிந்து கொள்ள மருத்துவராக இருக்க தேவையில்லை. ஆகவே இவர்களது கருத்து முற்றிலுமாக ஒரு பொய் என்றுதான் கூற வேண்டும். ஒரு மருத்துவனான நான் இவர்களுக்கு சவால் விடுகிறேன். நான் திரு ரஷ்மிபாய் ஜவேரியை வெண்ணெயில் கொழுப்பு உள்ளதா இல்லையா என்று பதிலளிக்க சவால் விடுகிறேன். ஆகவே இருதய நோயால் பாதிக்கப்பட்டவரிடம் மருத்துவர் சொல்கிறார், கொழுப்பை தவிர்க்க வேண்டும், வெண்ணெயை தவிர்க்க வேண்டும், கடலை எண்ணெயை, முந்திரி பருப்பை தவிர்க்க வேண்டும். இந்த தகவல் எங்கிருந்து கிடைத்தது? இந்த புத்தகங்களிலிருந்து. இந்த புத்தகத்தை அவர் என்னிடத்தில் கொடுத்தார். இந்த புத்தகத்தை நீங்கள் தானே கொடுத்தீர்கள்? யார் கொடுத்தார்கள்? திரு சலேஜா அவர்கள். திரு சலேஜா அவர்கள் கொடுத்தார்கள். இந்த புத்தகத்திலும் அதேதான் எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது தாவர உணவில் கொலஸ்ட்ராலே இல்லை என்று. என்னை மன்னித்து விடுங்கள். இந்த புத்தகங்களை திரு ஜவேரி தான் கொடுத்தார் என்று நினைத்தேன். அவர் கொடுக்கவில்லை என்றால் என்னை மன்னித்து விடுங்கள். ஆனால் ஒரு விஷயம், இந்த அனைத்து புத்தகங்களும் ஜெயின் நிறுவனத்தால் பிரசுரிக்கப்பட்டது. மும்பையில் மலிவாக விநியோகித்துள்ளார்கள். ஒரு நிமிஷம், மீண்டும் மீண்டும் நீங்கள் அதையே கூறி ஜெயினர் ஒரு நிமிஷம் தயவு செய்து டாக்டர் அவர்களே ஒரு நிமிஷம். நான் யார் மனதையும் புண்படுத்த விரும்பவில்லை. நான் அப்படி சொல்ல விரும்பவில்லை, ஆனால் கட்டாயப்படுத்தப்பட்டேன். சரி, விட்டு விடுங்கள். ஜெயின்களால் எழுதப்படவில்லை என்றால் அப்படியே இருக்கட்டும். இல்லை டாக்டர் ஜாகிர், நீங்கள் சொல்வதற்கு நான் பதில் சொல்லியே ஆக வேண்டும். உங்கள் கேள்வி பதில் நேரத்தில் உங்களுக்கு நேரம் வழங்கப்படும். அவர் பதில் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் குறுக்கிட வேண்டாம். உங்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள நேரத்தில் நீங்கள் பதில் சொல்லலாம். எனக்கு இடையூறு ஏற்பட்டதால் அரை நிமிடம் அதிகமாக கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இல்லை, நீங்கள் கெட்டிக்காரர். அரை நிமிஷம் எல்லாம் தர முடியாது. எத்தனையோ போலி தகவல்களை தந்திருக்கிறார்கள் முட்டையை பற்றி. முட்டையில் கொலஸ்ட்ரால் உண்டு. கண்டிப்பாக முட்டையில் கொலஸ்ட்ரால் உண்டு, அதிகமாகவே உள்ளது. ஆனால் நோய்கள் உண்டாவதற்கு அது முக்கிய காரணம் அல்ல. இன்றைய ஆராய்ச்சிகளும் மருத்துவ புத்தகங்களும் இதைத்தான் தெரிவிக்கின்றன. முட்டையில் இருக்கும் கொலஸ்ட்ரால் நோய்க்கான முக்கிய காரணம் அல்ல, ஆனால் சாச்சுரேட்டட் உதிரி கொழுப்பு முட்டையை வறுக்க பயன்படுத்தப்படும் வெண்ணெய், எண்ணெய், நெய்யால் தான் உண்டாகிறது. இவற்றால் முட்டையை வறுக்கவில்லை என்றால் முட்டையால் இதய நோய் உண்டாகும் வாய்ப்பும் கண்டிப்பாக குறைந்துவிடும். மேலும் இன்று மொத்த மக்கள் தொகையில் 2 பேருக்கு கொலஸ்ட்ராலின் தாக்கம் இல்லை. கொலஸ்ட்ரால் அதிகம் உள்ள முட்டை போன்ற உணவை உட்கொள்ளும் பொழுது ஈரல் உடனடியாக தன்னுடைய உற்பத்தியை நிறுத்திவிடுகிறது. ரத்தத்திற்கு போய் சேரும் கொழுப்பின் அளவு சரியான மட்டத்தில் இருக்கும். 1 கொலஸ்ட்ராலின் தாக்கம் உண்டு. அவர்கள் முட்டையின் கருவை உண்பதை தவிர்க்க வேண்டும்.